நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அப்பா அம்மா 2 பேரும் இன்னைக்கு உங்க பக்கத்துல எல்லாம் இருக்கலாம், அது எனக்கும் தெரியும். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் உண்மை சந்தியா, அவங்க ஆத்மா எங்க இருந்தாலும் உங்க கனவை நான் நிறைவேற்றுவேங்கிற நம்பிக்கையோட இருப்பாங்க. அந்த 2 ஆத்மா அதுக்காக காத்துட்டு இருக்கோம். இறந்து போன உங்க அப்பா அம்மா மேல நான் சத்தியம் பண்ணி சொல்றேன் சந்தியா, என் வார்த்தையை நீங்க நம்பலாம். உங்க கனவை நிறைவேற்றி காட்டுறதா இனிமே என் கடமையா இருக்கும். என் பொண்டாட்டியோட கனவை நிறைவேற்றுறவன் தான் நல்ல கணவன். சந்தியா, உங்க மனசுல இப்ப என்ன ஓடுதுன்னு எனக்கு புரியுது. நான் நாளைக்கு இதை பத்தி எங்க அம்மா கிட்ட பேசுறேன். அம்மா கிட்ட சொல்லி புரிய வைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க உங்க புத்திசாலித்தனத்தையும் தைரியத்தையும் பார்த்து பாராட்டியிருக்காங்க. அவங்களுக்கு புரியும், இந்த ஊர்ல எல்லாரும் உங்களை பெருமையா பேசி பாராட்டுறதை பார்த்து அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க. கண்டிப்பா அம்மா மாட்டேன்னு சொல்ல மாட்டாங்க. உங்க கனவு நிறைவேறும்னு மனப்பூர்வமா நம்புறேன். என்னால இப்பவே உணர முடியுது. நிச்சயமா உங்களுக்கு காக்கி யூனிஃபார்ம் ரொம்ப பொருத்தமா இருக்கும். எல்லாரும் விளையாட்ட உங்களை போலீஸ்காரமான விளையாட்ட சொல்ற வார்த்தை உண்மையாக போதும். சந்தியா, உங்களுக்கு இப்ப சந்தோஷம் தானே? என்னங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்ல போனா நான் இவ்வளவு சந்தோஷமா எனக்குமே இருந்ததே இல்லைன்னு தான் சொல்லணும். நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமாங்க? ஒரு பொண்ணு கல்யாணம் ஆகி பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு போகும்போது, அவ அந்த புகுந்த வீட்டுல முதல் முறையா போகும்போது அவளோட உறவுகளை மட்டும் கிடையாதுங்க, தன்னோட கனவுகளையும் மறக்க வேண்டிய கட்டாயத்துல இருப்பா. ஆனா நான் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க. அதான் நீங்க எனக்கு கிடைச்சிருக்கீங்க. நீங்க என்னோட கனவை எனக்காக நிறைவேற்றணும்னு நினைக்கிறீங்க. எனக்கு உங்க மேல இருந்த மதிப்பு மரியாதை எல்லாம் நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் அதிகமாயிடுச்சு. இந்த விளக்கு நல்லா பாருங்க சந்தியா, இதுல திரி இருக்கு பாத்தீங்களா? இந்த திரி மட்டும் இதுல இல்லைன்னா இந்த விளக்கு வெறும் அர்த்தமில்லாத ஒரு பொருளா தான் இருக்கும். வெறும் விளக்கா இருந்த என் வாழ்க்கையில திரியா வந்து ஒளி தந்திருக்கீங்க. எப்படி இந்த விளக்கும் தெரியும் ஒண்ணு சேர்ந்து தன்னை சுத்தி பிரகாசமான ஒளி தருதோ, அந்த மாதிரி தான் நம்ம 2 பேரோட வாழ்க்கையும் இருக்கணும். நம்ம 2 பேரும் சேர்ந்து நம்ம 2 பேர் வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்தலாம்.
போலாமா? போலாம். என்னங்க? இன்னைக்கு ஸ்கூட்டரை ஓட்ட போறது நீங்க தான். நானா? ஆமா. எனக்கு ஒழுங்கா ஓட்ட வராது. அப்படியா? அது எனக்கும் தெரியும். ஆனா நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கேன்ல. சரி வாங்க. வந்து உட்காருங்க. இதுக்கு பேர் தான் கிளட்சு. இது இப்படி பிடிச்சி அப்படியே பிடிச்சிங்க விட்டுறாதுக்கு. நேராக பாருங்க. நல்லா உட்காருங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் கியர். என்னங்க? என்னது ஸ்கூட்டர் இவ்வளவு ஆடுது? சந்தியா, நீங்க வண்டி நேரா பார்த்து ஓட்டுங்க. என்ன பண்றீங்க சந்தியா? நீங்க வண்டி நேரா பார்த்து தான் ஓட்டணும். நேரா, சரியா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணா, நிஜமாவே இந்த பானை பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. சரியான விலை சொல்லுங்க. சிகப்பு கலர் பானை வேணும், பச்சை கலர், அப்புறம் மஞ்சள் கலர். கேசரி குல்ஃபி ஐஸ்கிரீம். சோட்டு, குல்ஃபி வேணுமா? சரி, குல்ஃபி சாப்பிடு. இந்தா, நான் காசு தரேன். மீனாட்சி அண்ணி, என்ன இடிச்சிட்டு போக பாக்குறீங்களா? மீனாட்சி அண்ணி, எனக்கு இப்போ குல்ஃபி சாப்பிடணும்னு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கு. வாங்கி தரீங்களா? குல்ஃபி ஐஸ். போகாதீங்கண்ணா, அங்கே இருங்க. பேசாம விஷத்தை வாங்கி உன் வாயில ஊத்த போறேன்.
என்னாச்சு மீனாட்சி அண்ணி? எதுவும் சொன்னீங்களா? இல்ல இல்ல நான் ஒண்ணும் சொல்ல. என்கிட்ட பணம்லாம் ஒண்ணும் இல்ல. சரிங்க அண்ணி, நான் போய் அம்மா கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். இல்ல வேண்டாம். இல்ல அம்மா கிட்ட போய் எதுவும் கேட்க வேண்டாம். குல்ஃபி தானே வேணும், வாங்கி தரேன். வாங்கிக்கவா? பரவாயில்லையா அண்ணி, கேட்ட உடனே நல்ல மனசோட வாங்கி தரீங்க. நீங்க நிஜமாவே ரொம்ப நல்லவங்க. அப்புறம் செலவை பத்தி நீங்க எதுவும் கவலைப்படவே வேண்டாம். என்ன பண்றது, ஏதாவது சொன்னா நீதான் போய் போட்டு கொடுத்துறியே. குல்ஃபி நீங்க பாருங்க, எல்லாருக்குமே நல்ல சுவையா இருக்கிற குல்ஃபி கொடுங்க. அதுக்கான பணத்தை மீனாட்சி அண்ணி கொடுத்துருவாங்க. எல்லாரும் கூட யாருக்கு? சோட்டு, சீக்கிரம் எல்லாரையும் கூட்டிட்டு வா. இத்தனை பசங்களா? ஐயோ அண்ணே, அண்ணே சொன்னா கேளுங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க அண்ணே, சொன்னா கேளுங்கண்ணே. இந்த ஒரு நிமிஷம் மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3 4. நல்லா இருக்கா? ஐயோ இத்தனை பேர் இருக்காங்களே, என்ன? மீனாட்சி அண்ணி, நானும் போய் ஒரு குல்ஃபியை சாப்பிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கும் போல இருக்கு. ஒன்று 2 3 4 5 6 7 8 9 10 11 12 பேர் ஆயிருக்காங்க. இங்க பாருங்கம்மா, மொத்தமா 180 ரூபாய் இருக்கு. சரிங்களா? 180 ரூபாவா? போங்கடா, போங்க. என் குல்ஃபி உனக்கு அறிவே இல்லையா? எதுக்கு எங்க ஏரியாக்கு வந்த? நாசமா போக. இங்க பாருங்க, பேசாம எனக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுங்க. சந்தியா, சந்தியா எழுந்துருங்க. மணி 7 மணி 7 ஆயிடுச்சா? என்ன? நான் அலாரம் வச்சு தானே தூங்கினேன். ஏன் அலாரம் அடிக்கல? இதுல பேட்டரி வீக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்னங்க, எனக்கு உங்க தாத்தாவோட திவசம் இல்ல. வீட்ல கண்டிப்பா நிறைய வேலை இருக்கும். இன்னைக்குன்னு பார்த்து நான் ரொம்ப நேரம் தூங்கிட்டேன். அத்தை என்ன நினைக்க போறாங்கன்னு தெரியல. சந்தியா, என்ன நடந்தாலும் சரி, இன்னைக்கு அம்மா கோவம் வர மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க. என்ன உங்க படிப்பு பத்தி நான் அம்மா கிட்ட பேச போறேன். நீங்க போய் முதல்ல சீக்கிரம் ரெடி ஆகும் சந்தியா. சரிங்க, நான் போய் சீக்கிரமா ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். எங்க அம்மா இன்னைக்கு கோவப்படாம இருந்தா சரி. பெரிய மாமனாருக்கு இன்னைக்கு தவசம். ஆனா இன்னைக்கு அக்கா தூங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அத்தை இன்னைக்கு சந்தியாக்காவை திட்ட போறாங்க. அத பார்த்து நான் சந்தோஷப்பட போறேன். அவங்க வாழ்க்கையில நிம்மதியே இருக்க கூடாது. ஏன் சந்தியாக்கா இன்னும் கீழே வரலன்னு புரியலையே. அவங்க கீழே வரலன்னா தானே எனக்கு நல்ல பேர் வரும். புழுவெல்லாம் இருக்கா? நம்ம வீடு மட்டும் தான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுல இருக்கிற மருமகங்களை நல்லா தூங்குவாங்க. ஆனா வீட்டுல இருக்க பொண்ணுங்க மட்டும் எல்லாத்தையும் செய்யணும். இந்த வீட்டுல இவ்வளவு வேலை செய்யற, அப்படி இருந்து ஃபெயிலான மட்டும் திட்டுறீங்க. எதுவுமே செய்யாம அன்னைக்கு தங்க வளையல் வாங்கி கொடுத்துருக்கீங்க.
இந்த வேலையெல்லாம் நான் பண்றேன். அதெல்லாம் வேண்டாம். என் கை நல்லாதான் இருக்கு, என்னால எதையும் செய்ய முடியும். நீ எதையும் செய்ய வேண்டாம். அத்தை கொடுங்க அத்தை. இந்த இந்த வேலையை என்னாலையும் பண்ண முடியும். இந்த வேலையெல்லாம் நீ செஞ்ச அப்புறம் வேற யார் தூங்குவாங்க? ஏழு மணி வரைக்கும் நல்லா தூங்கணும்ல. ராத்திரி முழுக்க முழிச்சுக்கிட்டு இருந்து எவ்வளவு நட்சத்திரம் இருக்குன்னு எண்ணிக்கிட்டு இருந்தியா? இல்ல நட்சத்திரத்தை யாரும் திருடாம பாத்துக்கிட்டு இருந்தியா? அப்பா, அம்மா கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன், கோவப்பட வேண்டான்னு. இவரே பயந்து போயிருக்காரு. இன்னைக்கு நடக்க போறது ஏன் மாமனாரோட தவசம் தானே. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீ போய் நல்லா தூங்கு. இத பத்தி எல்லாம் யாரும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சொல்றது கேக்குதா? உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, உங்க அப்பா எல்லாமே நேரத்துக்கு நடக்கணும்னு சொல்லுவாரு. ஒரு வாட்டி நீங்க சாமான் வாங்க மார்க்கெட்டுக்கு போயிருந்தீங்க. வர ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அப்ப அவர் உங்களை எப்படி எல்லாம் திட்டினாரு ஞாபகம் இருக்குல்ல உங்களுக்கு? இந்த வீட்ல இப்ப எதுவுமே சரியா நடக்கல. அதனாலதான் அவரோட ஆத்மா சாந்தி அடையறதுக்கு நான் எல்லாத்தையும் செய்யறேன். இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எதுவுமே தெரியல. அதனாலதான் அவங்க இஷ்டத்துக்கு நடந்துக்கிறாங்க. அதனால இனிமே எல்லாம் என் விருப்பப்படிதான் நடக்கும். என் மாமனாருக்காக நானே எல்லாத்தையும் செஞ்சுக்கிறேன். தள்ளு. அத்தை, அவர் பேரனோட பொண்டாட்டினா, அதனால நானும் நிச்சயமா இந்த வேலைகள் எல்லாத்தையும் செய்யணும். கொடுங்க அத்தை, நான் எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் வேண்டாம். சரோஜா, சந்தியா இந்த வேலையை செய்ய விட. ரெண்டு பொம்பளைங்க பேசும்போது நீங்க ஏன் குறுக்க பேசுறீங்க? உங்க வேலையை மட்டும் ஒழுங்கா பாருங்க போதும். இன்னொரு விஷயம், உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் வந்து உங்க வேலையை செய்யுங்க நான் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா என்ன? முதல்ல போய் எல்லாரும் ஒழுங்கா குளிச்சிட்டு வாங்க. போ, முதல்ல போய் குளிச்சிட்டு வா. விக்ரம், முதல்ல நீ போய் குளிச்சிட்டு வா. எதுக்காக இப்ப நீ என்ன பார்த்துட்டு இருக்க? போ, நீ போய் குளிச்சிட்டு வா. அப்பா, முதல்ல நீங்க போய் குளிச்சிட்டு வாங்கப்பா, அப்புறம் நான் போறேன். சூர்யா, நீ போப்பா, போய் குளிச்சிட்டு வா. இன்னும் எவ்வளவு நேரம் இப்படி உட்கார்ந்துருக்க போற? மறுபடியும் அங்கங்கன்னு சுத்தி என்கிட்ட தான் வருவாங்க. ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? போன ஜென்மத்துல இவங்க எல்லாரும் ஆட பிறந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். குளிக்கணும்னு அவ்வளவு கஷ்டம். மன்னிச்சிருங்க அத்தை, இந்த வேலையை என்ன செய்ய விடுங்க. நான் ஒத்துக்கிறேன் அத்தை, நான் பண்ணது ரொம்ப பெரிய தப்பு தான். என் மனைவிக்கு மனசு இறங்குமோ இறங்காதோ தெரியல. நான் சத்தியமா சொல்றேன் அத்தை, இனிமே நான் எப்பவுமே லேட்டா எழுந்துக்க மாட்டேன். ப்ளீஸ் அத்தை, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா இப்படி ஒரு தவறு பண்ண மாட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க.